ஹலோ மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு கோஸ்ட் கேமிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் சர்வைவல் சீரியஸ் பார்ட் 3 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோ ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் கடைசி வரைக்கும் பார்க்க சொல்கிறேன்னா, வீடியோவில் சம்பவம் ஒன்று நடந்துச்சு கைஸ், தரமான சம்பவம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே என்னடா இவனுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குமான்னு தோணும். அப்படி ஒரு சம்பவம் கைஸ், பாருங்க கைஸ். அண்ட் உங்களுடைய கடமைகளையும் போய் முடிச்சிட்டு வாங்க. அந்த கடமைகள் எல்லாம் என்னென்னா, இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ மட்டும் தட்டிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம மைனிங் தான் போகிறோம். அதனால் மைனிங் போகிறதுக்கான தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்ஸு, பிக்காக்ஸு, ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மைனிங் போக தயாராகிட்டேன். இப்போ ஒரு நல்ல கேவ் கண்டுபிடிச்சி உள்ளே இறங்கி மைன் பண்ண வேண்டியது தான். வாங்க, நான் போய் ஒரு நல்ல கேவை கண்டுபிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போன வீடியோவிலே ஒரு கேவ் பார்த்தோம், அந்த கேவுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். சாரி, ஒன்றும் இல்லை கைஸ், ரெண்டு கேவ் கண்டுபிடிச்சான். இல்லை ஒரு கேவுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இடையில சின்ன சின்ன கேவ் கிடைச்சாலும் அங்கேயும் போய் மைன் தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ போய் நம்ம மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேவுக்குள்ளே எப்போ ஈபியெல்லாம் வந்ததுன்னு கேட்காதீங்க, நான் தான் கீழே விழுந்து செத்து போயிட்டேன். ஓகே, அது இப்போ மேட்டரில். வாங்க போய் நம்ம மைன் பண்ணலாம். கீழே அயனு, கோல்ஸ் எல்லாம் இருக்குது, போய் மைன் பண்ணலாம். அங்கே மைன் பண்ணி முடிஞ்சதும் இங்கே வந்தால் இங்கே மேலே ஒரு அயன் இருந்தது. அதை ப்ளாக்கை போட்டு போய் மைன் பண்ணலான்னு பார்த்தேன், பட் முடியலை, ப்ளாக் பத்தலை. அதனால் மேலே போயிட்டு அப்படியே கீழே மைன் பண்ணி வந்து அந்த அயன் எடுத்துட்டேன். நான் ஒரு அயன் தான் இருக்குதுன்னு நினச்சேன், பார்த்தா அங்கே நிறைய அயன் இருந்தது. அதில் ஒன்று எடுக்கும்போது கீழே விழுந்துருச்சு. அப்புறமா இருட்டையும் பெட்டு போட்டு தூங்கிட்டு காலையில் போய் அந்த அயனை போய் எடுத்துட்டேன். அப்புறமா இங்கே டேட்டுக்குள்ளே ஒரு அயன் இருந்தது, விட்டுருவோமா, அதையும் தோண்டி எடுத்துகிட்டு கீழே போனால் கீழேயும் 2 அயன் இருந்தது, அதையும் எடுத்துட்டேன். அது எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஜோம்பி பைப்பில் வந்தான், ஒரே பொருளை போட்டு தள்ளிட்டேன். பெரிய ஜோம்பியோட இந்த பேபி ஜோம்பி என்ன அடிக்கிறாங்க பாருங்கள், முக்கால்வாசி ஹெல்த்தை குறைச்சிட்டான். அப்புறமா இன்னொரு கேவ் போனேன், அங்கே 2 அயன் இருந்தது, அதையும் எடுத்துட்டேன். அப்புறமா நான் சொன்ன அந்த பெரிய கேவ் வைக்கல கைஸ், போன வீடியோவில் பார்த்தோன்னு சொன்னேன், அந்த கேவுக்கு வந்துட்டு மெயின் பண்ண போகலான்னு கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஒரு ஃபர்னன்ஸை செஞ்சுட்டு அதில் அயனை போடும்போது தான் இந்த தண்ணிக்குள்ளேருந்து ஒரு ஜோம்பி வந்தான். அவன் அடிப்பான்னு பார்த்தா வரட்டான்னு போயிட்டாங்க கைஸ். அப்புறமா போகுதுன்னு மன்னிச்சு விட்டேன். நம்மக்கிட்ட 14 அயன் இருந்தது, அதில் 3 அயனை எடுத்து ஒரு பக்கெட்டை செஞ்சு தண்ணியை பிடிச்சிட்டு கீழே இறங்கி வந்தால் இங்கே நிறைய அயன் இருந்தது கைஸ். பாருங்கள் எவ்வளோ அயன் இருக்குன்னு. அங்கே இங்கேன்னு நிறைய அயன் இருந்தது, எல்லாத்தையும் மைன் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெட் ஸ்டோன்லாம் இருந்தது கைஸ். அப்புறமா இங்கே வரும்போது கீழே இது டைமண்ட் கைஸ், நம்மளுடைய வேர்ல்டோட ஃபஸ்ட்டு டைமண்ட். அதை போய் எடுக்க கீழே இறங்கிட்டேன். போய் அதை ஃபஸ்ட் டைமண்டை உடைச்சி எடுத்துக்கிட்டேன். வாய் வேறு உலருது கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் இங்கே ஒரு டைமண்ட் இருந்தது, அதையும் உடைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் டைமண்ட் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் சீரியஸாக ஒரு ஸ்கெல்டன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சைட்லேருந்து ஒரு ஸ்கெல்டன் அடிச்சிட்டாங்க கைஸ். அடைச்சி எனக்கு என்ன வருவீங்களாடா. ஆனால் இது சம்பவம் இல்லை கைஸ், இதுக்கு பிறகு வரதான் சம்பவமே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறமா இதை மாதிரி வேறு அந்த ஸ்கெல்டன்கிட்டையும் அடி வாங்கி செத்துறக்கூடாதுன்னு போய் என் லூட்டெல்லாம் புறக்கிட்டு ஃபுல் செட் அயன் ஆர்மருக்கு மாற ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். எப்படி கைஸ், பக்காவாக சூப்பராக இருக்குன்னா ஃபுல் செட் அயன் ஆர்மர் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு தைரியமே வருது கைஸ். பாருங்கள், அவன் அடித்தாலும் டேமேஜ் குறைஞ்சதான் எடுக்குது. அப்புறம் நான் மறுபடியும் போய் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய அயன் இருந்தது கைஸ், கிட்டத்தட்ட 1.5 ஸ்டாக் மட்டும் டைமண்ட்லாம் எடுத்தேன். டைமண்ட்ங்கிற பாருங்கள் அயனு. அப்புறமா கோல்டெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். லாவக்கிட்ட ஒரு டைமண்ட் பார்த்தேன், அதை எடுக்காமல் கீழே வந்தேன். கீழே எனக்கு ஒரு டைமண்ட் கிடச்சிது. சரி, அது போனாலும் நம்மளுக்கு கிடைச்சதில் டைமண்ட்னு ஒரு சந்தோஷத்தில் எடுத்துக்கிட்டேன் கைஸ். சம்பவம் வந்துச்சு கைஸ். நான் ஃபுல்லாக டைமண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறமா செத்து போயிட்டேன் கைஸ். திரும்ப போய் செத்துக்கிட்டே இருந்தேன். என்னால் முடியல கைஸ். என்னால் ஏண்ட அளவுக்கு நான் போனேன் மறுபடியும் என் லூட் எடுக்கிறதுக்கு. ஆனால் வழியெல்லாம் மறந்து போய் ஒரே டென்ஷன் ஆகிட்டு கைஸ். அப்புறமா நான் கேம் பிளேயே விட்டுட்டேன், வீடியோ ரெக்கார்டையும் கட் பண்ணிட்டேன். அதான் இந்த வீடியோட டைம் லைனும் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். அது நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விளாண்டேன் கைஸ் இந்த கேம் பிளே. அதனால் என்னால் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வைக்க முடியலை. ஸோ எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க கைஸ். இந்த சம்பவம் நடந்ததால் நம்ம கிவ் அப் பண்ண போகிறதில்ல. ஸோ கைஸ், நான் இப்போ வீட்டை வந்துட்டேன். அதனால் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நான் இந்த கேம் ப்ளே பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த கேவுக்குள்ளே இறங்கி மாஸ் காட்டுறோம் கைஸ். நம்ம ஃபுல் மைனிங்லாம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எபிசோடில் மைனிங்கும் ஃபார்மிங்கும் கைஸ். அதுக்கடுத்தது நான் ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கோஷ்டி.